அரசியல் மாநாட்டுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் கெத்து காட்டும் விஜய். தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக வலம் வருபவர் நடிகர் விஜய். கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். தற்போது கோட் எனும் திரைப்படத்தில் நடித்து வரும் நிலையில் இதற்கு அடுத்ததாக ஒரு படம் நடித்த பின் சினிமாவுக்கு ஓய்வளித்துவிட்டு முழு நேர அரசியலில் இறங்க உள்ளார். செப்டம்பர் மாதத்தில் பிரம்மாண்ட மாநில மாநாடு நடத்தி கட்சியின் கொள்கைகள், சின்னம், கொடி ஆகியவற்றை அறிவிப்பார் என எதிர்பார்ப்பு உள்ளது. முதல் மாநாட்டை எங்கு நடத்த உள்ளார் என தொண்டர்கள் மத்தியிலும் மற்ற அரசியல் கட்சிகள் மத்தியிலும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. திருச்சி, மதுரை, சேலம், கோவை, ஈரோடு ஆகிய பகுதிகள் இந்த பட்டியலில் இருந்தன. திருச்சி, மதுரை, சேலம் இந்த பகுதிகளில் மாநாடு நடத்துவதற்கான இடத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இடம் பார்த்து வருகிறார். அவ்வாறு சில இடங்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் அதில் சில சிக்கல்கள் உருவாகியுள்ளது. குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்தவுடன் காலையில் இடத்தை பெறுவதாக சொன்ன நிலத்தின் உரிமையாளர்கள் மாலையில் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் பின்னணியில் பிரபல அரசியல் கட்சியின் மூத்த நிர்வாகி ஒருவர் விஜயின் மாநாட்டுக்கு இடம் தர வேண்டாம் என நேரடியாகவே சொன்னதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பல்வேறு நெருக்கடி வரலாம் என நில உரிமையாளர்கள் இடம் தர மறுக்கிறார்கள் என கூறியுள்ளனர். இந்த விஷயம் விஜய் காதுக்கு ஏற்றவே சிறிது அப்செட் ஆனாலும் செப்டம்பர் மாதத்தில் 10 லட்சம் பேரை திரட்டி பிரம்மாண்ட மாநாடு நடத்துவதில் உறுதியாக உள்ளாராம். மாநாடு நடத்துவதற்கான வேலைகளை பாருங்கள், எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என கட்சி நிர்வாகிகளிடம் விஜய் நம்பிக்கை அளித்துள்ளாராம்.